Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏது வராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். தேவனுடைய ராஜ்யம் என்றமே இதைத்தானே பிரசங்கம் பண்ண வந்தார் இயேசு. வந்திருக்குன்றாரா? அன்றைக்கி இருந்தவங்களுக்கே புரியல. நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இதை பற்றி நிறைய தவறான கருத்துக்கள். முதல்ல அதை பார்ப்போம். எப்படி பலரும் அந்த காலத்திலே, ஆரம்ப காலத்திலேயே, இயேசு இந்த உலகத்தில் வந்து பிரசங்கிக்க ஆரம்பித்த காலத்திலேயே இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நிறைய தவறான கருத்துக்கள். இங்கேயே பார்க்குறோம். இந்த பரிசேயர் வந்து மதத்தில் ஊர்னவங்க, பழைய ஏற்பாட்டெல்லாம் நல்லா படித்தவங்க, அறிஞ்சவங்க. அவங்களே வந்து கேட்குறாங்க, தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வருகிறதுன்னு. இவர் சொல்கிறாரு, அது உங்களுக்குள் இருக்கிறதே. ஏன் அப்படி உங்களுக்குள் இருக்கிறதேங்கிறாரு? ஏன்னா இவங்க வெளியே எதையோ பெருசாக எதிர்பார்க்குறாங்க, ஆனால் இது உள்ளத்தில் நடக்கிற ஒரு காரியம். தேவனுடைய ராஜ்யம் என்கிறது உள்ளே நடக்கிற ஒரு காரியம். 5 அப்பம் 2 மீனை வச்சு போஷித்தா இருப்பாருங்க. போஷித்த பிறகு அந்த ஜனம் வந்து ஒரு கூட்டம்லாம் வச்சு வந்து இவரை பிடிச்சி கொண்டு போய் ராஜாவாக உட்கார வச்சிடலான்னு வந்தாங்க. ஓடியே போயிட்டார் இவர். இவங்கள்ட்ட தப்பிச்சு போக வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு அவசரம் அவங்களுக்கு. இவர் தான் இருக்கணும். 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு போச்சாரு, எவன் பண்ணுவான் அது? இவர் தான் அந்த பெரிய ராஜாவாக இருக்கணும், இவரை கொண்டு போய் உட்கார வச்சுருவோம் எருசலேம்லன்னு வர்றாங்க. இவர் தப்பிச்சு ஓடிட்டார். ஏன்னா பிரத்யட்சமாய் வராது. பிரத்யட்சமாய்னா பார்க்குற மாதிரி அந்த பிரம்மாண்டத்தோடு அப்படி வராது இந்த ராஜ்யம். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதைத்தான் ஆரம்பத்திலேருந்து புரிந்து கொள்ள முடியவில்லை ஜனங்க. அப்புறம் எப்படி தான் வரும் தேவனுடைய ராஜ்யம்? வேதவசனம் அது 3 விதங்களிலே வருகிறது என்று சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டு போதனை என்னன்னா, தேவனுடைய ராஜ்யம் 3 விதமாக வருகிறது. ஒன்று, தேவனுடைய பிரசன்னமும் வல்லமையும் இயேசுவின் மூலமாக இந்த உலகத்திலே வெளிப்பட்டது. இயேசு முதலாவது தடவை வந்தபோது, இந்த உலகத்தில் வந்து ஊழியம் செய்தபோது, வாழ்ந்து ஊழியம் செய்தபோது, அவர் மூலமாக தேவனுடைய பிரசன்னமும் வல்லமையும் இந்த பூமியிலே வெளிப்பட்டது. அவர் நடப்பித்த கிரியைகள் மூலமாக தேவனுடைய பிரசன்னமும் வல்லமையும் வெளிப்பட்டது. அதன் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் வந்தது என்று வேதவசனம் போதிக்கிறது. It came through the very presence and power of God manifested in and through the ministry of Jesus on this earth. பூமியில் இயேசு செய்த அந்த ஊழியத்தின் மூலமாக, அவர் வாழ்ந்த காலத்திலே அவர் செய்த ஊழியத்தின் மூலமாக அங்கே வெளிப்பட்ட தேவனுடைய வல்லமையும் பிரசன்னமும் தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது என்பதை காட்டினது. ஏன்னா அந்த விதமாக தேவனுடைய ராஜ்யம் வந்தது. அந்த விதத்தில் தேவனுடைய ராஜ்யம் வந்தது. 2 வசனங்களை வாசிப்போம். லூக்கா 11ஆம் அதிகாரம். இதை காண்பிப்பதற்கு 2 வசனம் வாசிக்கிறேன். லூக்கா 11:14. பின்பு அவர் ஊமையாக இருந்த ஒரு பிசாசை துரத்தினார். பிசாசு புறப்பட்டு போன பின்பு ஊமையின் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்கள் சிலர், இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். வேறு சிலர் அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்டார்கள். பாருங்கள், ஒரு ஊமையே பேசியிருக்கிறான், ஒரு அடையாளம் காட்டுன்றாங்க. என்ன அடையாளம்? அதுக்கு தான் ஒருத்தனுக்கு காட்டினார். பேசுகிறவனை பேசாமாக்குனாங்க. பேசாதவன் பேசியிருக்கான், அதை விட ஒரு அடையாளம் வேணுமா? அவர்கிட்ட வந்து வானத்துக்கு ஒரு அடையாளம் காட்டு, எங்களுக்கு வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்டார்கள். அவருடைய சிந்தனைகளை அவர் அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும், பாருங்கள், ராஜ்யத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். என்ன சொல்கிறாங்க? இவர் வந்து பிசாசை கொண்டு பிசாசை துரத்துறாரு. பெயல்செபூல் என்ற பெரிய பிசாசை வச்சுக்கிட்டு குட்டி பிசாசுங்களெல்லாம் துரத்திக்கிட்டு திரிகிறாரு அப்படின்றாங்க. அவர் சொல்கிறாரு, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் விழுந்து போம், சாத்தானும் தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? பிசாசை வச்சு எப்படி பிசாசை துரத்துறது? அவங்களுக்குள்ளே தகராறுனா அப்புறம் எப்படி உருப்படுறதுன்றாரு. இப்படி இருக்க பெயல்செபூலை கொண்டு நான் பிசாசுகளை துரத்துகிறேன் என்கிறீர்களே, நான் பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? ஆகையால் அவர்களே உங்களை நியாயந்தீர்க்கிறவர்களாக இருப்பார்கள். நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினால் தேவனுடைய ராஜ்யம்
உங்களிடத்தில் வந்திருக்கிறது. இந்த உலகத்தில் ஒரு ராஜ்யம் வேலை செய்து கொண்டிருக்கிறது, பிசாசின் ராஜ்யம். இந்த ஊமையின் உள்ள வேலை செய்து அவனை பேச முடியாதவனாக்கி அவனை கட்டி போட்டு வைத்திருந்தது. அந்த இடத்துல தேவனுடைய ராஜ்யம் இந்த இருளின் ராஜ்யத்தை மேற்கொண்டு அதன் வல்லமையை மேற்கொண்டு அவனுக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறபடினால தான் நான் பிசாசை துரத்தினேன், அதன் வல்லமையினால தான் நான் பிசாசை துரத்தினேன் அப்படிங்கிறாரு. தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே என்கிறார். எப்படி சொல்கிறார் பாருங்க, வந்திருக்கிறதே. அவனுக்கு தெரியல அது வந்துருச்சுன்னு, வந்திருக்குதுங்கிறாரு. எப்படி வந்திருக்குது பார்த்தீங்க? இப்போ நான் துரத்தினாலே பிசாசை, அது தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறதுன்றதுக்கு அடையாளம் என்கிறார். அவர் மூலமாக தேவனுடைய பிரசன்னம், அவருடைய வல்லமை இந்த பூமியில் வெளிப்பட்டது. அது தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. மத்தேயு 11க்கு திருப்போம். மத்தேயு 11:1 இயேசு தம்முடைய 12 சீஷர்களுக்கு கட்டளை கொடுத்து முடித்த பின்பு அவருடைய பட்டணங்களில் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் அவ்விடம் விட்டு போனார். அத்தருணத்திலே காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகள் குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷர்கள் 2 பேரை அழைத்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சொஸ்தமடைகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. என்னிடத்தில் இடையறாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். என்ன வார்த்தைகள் பாருங்கள். அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் அடையாளன்றார். எதெல்லாம்? குருடர் பார்வையடைகிறது, செவிடர் கேட்கறது, குஷ்டரோகிகள் சுகமாகிறது, தரித்திரருக்கு சுவிசேஷம். எப்படி இதெல்லாம் அடையாளம்? யார் சொன்னது இதெல்லாம் அடையாளம்னு? ஏசாயா தீர்க்கதரிசி ஏற்கனவே சொல்லியிருக்கார். அதை தான் இங்கே கோட் பண்ணுறார். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருந்தது இவங்களுக்கெல்லாம் தெரியும், அதனால தான் அதை சொல்கிறாரு. அப்படி ஏசாயா சொல்லியிருந்தது இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. போய் சொல்லுப்பா யோவான்ட்ட, தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்குது, என்னிடத்தில் இடையில அடையாதீங்க, என்ன பார்த்து ஏமாந்துடாதீங்க. இவர் பிரசங்கியார், இவர் சாதாரண ஆள், இவர் எப்படி ராஜ்யத்தை கொண்டாடுறது, இது என்ன ராஜ்யம், இது என்ன ராஜா அப்படின்னு இடரல் அடைந்து விடாதீர்கள் அப்படிங்கிறாரு. இதுதான் ராஜ்யம், இப்படி தான் வந்திருக்குது ராஜ்யம், இதை புரிந்து கொள்ளுங்கள். என்னிடத்தில் இடரல் அடையாதவன் பாக்கியவான்றாரு, இதை புரிஞ்சுக்கோங்கிறாரு. ஆனால் அதில் தான் இடரல் அடைகிறாங்க பாருங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன பிரசங்கியாராக வந்துட்டு ராஜ்யம் என்று பிரசங்கியாருக்கு ராஜ்யத்துக்கு என்ன சம்பந்தம்ன்றார். ராஜ்யம் இப்படி தான், பிரசங்கத்துக்கும் ராஜ்யத்துக்கும் தான் ரொம்ப சம்பந்தம். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுறாரு. ஏன்னா ராஜ்யம் என்கிறது உள்ளத்தில் நடக்கிற ஒன்று. அப்போ பாருங்க, ராஜ்யம் வந்திருக்கிறது. எப்படி வந்திருக்குது? புதிய ஏற்பாட்டு போதிக்குது. இயேசு வந்தபோது ராஜ்யம் வந்துருச்சு. எப்படி வந்தது? அந்த அடையாளம் என்ன? சொஸ்தம், சுகம், தரித்திரருக்கு சுவிசேஷம். பழைய ஏற்பாட்டிலே ஏற்கனவே சொல்லியிருக்கு இப்படிலாம் நடக்கும்னு. அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு இயேசு வந்த பிறகு. ஆகவே தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது. எப்போ தேவனுடைய ராஜ்யம் வரும்னு கேட்ட கேள்விக்கு இதுதான் அவர் சொல்கிற பதில். பிரத்யட்சமாக வராது, அது உங்களுக்குள் இருக்கிறதே, உங்கள் மத்தியில் இருக்கிறதேங்கிறார். சரி, தான் முதல் வகை. ராஜ்யம் வர்றது எப்படி வருது? முதல்ல இயேசுவின் மூலமாக வெளிப்பட்ட தேவனுடைய பிரசனமும் வல்லமையும், இந்த உலக வாழ்க்கையில் வெளிப்பட்ட தேவனுடைய பிரசனமும் வல்லமையும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது எப்படி வருது? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ரெண்டாவது எப்படி வருது? எங்கெல்லாம் மனிதர்கள் இயேசுவை இரட்சகராக மட்டுமல்ல ஆண்டவராகவும் ஏற்றுக்கொண்டு தாங்கள் உள்ளங்களிலே அவருக்கு ஆழ இடம் கொடுக்கிறார்களோ அங்கெல்லாம் தேவனுடைய ராஜ்யம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இயேசு வந்தப்போ அந்த உலக வாழ்க்கையின் போது வெளிப்பட்ட வல்லமையும் பிரசன்னமும் மட்டுமல்ல, ஏன்னா அவர் இப்போ போயிட்டார் பரலோகத்துக்கு, பரமேறிட்டார். இப்போ தேவனுடைய ராஜ்யம் இங்கே இருக்குதா? இப்போ இங்கே நடந்துக்கிட்டு இருக்குதா? இப்போ அது தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்குதா? இப்போ யாராவது வேணும்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியுமா? இப்போ தேவனுடைய ராஜ்யம் மக்களுடைய உள்ளத்தில் வருமா? அவங்களுக்கு உள்ளே வருமா? இப்போ முடியுமா? அது வேதவசனம் சொல்ல முடியும்னு. எங்கெல்லாம் இயேசுவை ஆண்டவராக ராஜாவாக தங்களை ஆளும்படியாக ஏற்றுக்கொண்டு ஜனங்கள் தங்கள் உள்ளங்களை திறக்கிறார்களோ அங்கெல்லாம் தேவனுடைய ராஜ்யம் அங்கே இருக்கிறது, அங்கே வருகிறது. வந்துருச்சா அவங்களுக்குள்ள? தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்குதா? எங்கெல்லாம் மக்கள் உள்ளத்தை திறந்து ஆண்டவரே நாளில் நீர் வந்து என்ன ஆண்டு கொள்ளும்னு திறக்கிறாங்களோ அங்கெல்லாம் தேவனுடைய ராஜ்யம் வந்துடுது. அப்போ இன்றைக்கும் நம்ம என்னத்தை பிரசங்கம் பண்ணுறோம்? அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை தான் பிரசங்கம் பண்ணுறோம்.
நாமளும் என்ன சொல்கிறோம்? பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்குது, கிட்ட தான் இருக்குது, வந்துடலாம் நீங்கள் உள்ள. வாழ்க்கை கசந்து இருக்குது, வாழ்க்கை பிடிக்கல, வாழ்க்கை தோல்வியில் இருக்குது, வாழ்க்கை தேவையில் இருக்குது, பிரச்சனையில் இருக்குது, ஒரே போராட்டமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. இந்த ராஜ்யம் அப்படின்னா, இந்த ராஜ்யம் வந்து எல்லா தேவையிலையும் சந்திக்கிற ராஜ்யம். எங்கேயுமே ஒரு அரசாங்கம்னா அந்த அரசாங்கத்துக்கு வேலை என்ன? அதன் பிரஜைகளை, அந்த நாட்டின் பிரஜைகளுடைய தேவைகள்லாம் என்னென்னு பார்த்து அதெல்லாம் எப்படி சந்திக்கிறதுன்றது தான் அவங்களுடைய வேலை. அதுக்கு தான் ராஜ்யமே இருக்குது, அதுக்கு தான் ராஜாவே இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற பல ராஜ்யங்கள் அதை செய்கிறது, திறமையாக செய்கிறாங்க. அவங்க நாட்டுடைய பிரஜைகளை நல்லா பார்த்துக்கிறாங்க, அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க, எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்காக எப்படியெல்லாம் நிர்வாகம் பண்ணணுமோ பண்ணி, எப்படியெல்லாம் அவங்களுக்கு போய் நன்மைகள் கிடைக்கணுமோ செய்து அவங்க தேவையெல்லாம் சந்திக்கப்படுறதுக்கு உலகத்தில் பல தேசங்கள் அதுக்காக முயற்சி எடுக்கிறாங்க. எல்லா அரசாங்கத்தினுடைய முயற்சியும் அதை பற்றியே தான் இருக்குது, எப்படி ஜனங்களுடைய தேவைகளை சந்திக்கிறதுன்றது தான் அவங்களுடைய இது. நான் சொல்லுகிறேன், சில நேரத்தில் அவங்க முயற்சி எடுக்கலாம், முடியாமல் போகலாம். இந்த உலகத்தின் ராஜ்யங்களில் முயற்சி எடுக்கலாம், அதுக்கு பல தடைகள் இருக்கலாம், பல இடையூறுகள் இருக்கலாம், அதை சரியாக செஞ்சு முடிக்காதபடிக்கு. அதனால் சில காரியங்களில் தோல்வி அடையலாம் அவங்க. ஆனால் இந்த தேவனுடைய ராஜ்யம் தோல்வி அடைவதில்லை. அவர் கையால் ஆகாதவர் கிடையாது, அவர் வெற்றிகரமாக இயக்குகிறவர். அதனால தான் சொல்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு, என்னத்தை புசிப்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படாது. ஏன்னா ராஜ்யம் வந்துருச்சுன்னா அவங்க பொறுப்பு. அது நீங்கள் புசிச்சிங்களா, குடிச்சிங்களா, உடுத்துனீங்களாங்கிறது அந்த ராஜாவுடைய பொறுப்பு. அவர் பார்த்துக்கிறாரு உங்களுக்கு எல்லாம் வந்து கிடைக்குதா இல்லையான்னு. அங்கேருந்து சப்ளை உண்டாகிறது, உங்களுடைய நலனுக்காகவே அந்த ராஜ்யம் இயங்குகிறது. அப்போ யாரெல்லாம் தங்களுடைய உள்ளத்தை இந்த ராஜாவுக்கு என்று திறக்கிறார்களோ, இவரை ராஜாவாக்குகிறார்களோ, ராஜாவாய் இவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவர்களுக்குள்ளாக தேவனுடைய ராஜ்யம் காணப்படுகிறது, அங்கே தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. அப்படி பார்த்தா சபையை கூட தேவனுடைய ராஜ்யத்தின் வெளிப்பாடுன்னு சொல்லலாம். சர்ச்சுன்னு சொன்னோன்னா நீங்கள் இன்ஸ்டிடியூஷனல் சர்ச்சை யோசிச்சிடக்கூடாது. ஏன்னா நிறைய சர்ச்சஸ் இன்ஸ்டிடியூஷனாக இருக்குது, ஆனால் தேவனுடைய ஒழுங்கின்படி அதை சபைன்னு சொல்ல முடியாது. கடவுள்கிட்ட போய் இது சர்ச்சான்னு கேட்டால் அவர் இல்லவே இல்லைன்றுவார். ஏன்னா சர்ச்சுன்னா என்னன்னு அவர் சொல்கிறாரு, சபைனா என்னன்னு அவர் சொல்கிறார். சபைனா என்ன? எல்லாம் சொந்தக்காரங்களாம் ஒன்றா கூடி வர்றதில்லை சபை, அது வேறு சபை. அது இல்லை யாரோ எலெக்ஷன் வச்சு தேர்ந்தெடுத்து ஒன்றா கூடி வர்றதில்லை சபை, அது வேறு சபை. இது என்ன சபை? இது வந்து மீட்கப்பட்டவர்களின் சபை. இது வந்து மீட்கப்பட்டவர்களின் சபை. பார்லிமெண்ட்னா அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இல்லையா, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அவங்கெல்லாம் கூடி வர்றாங்க. சட்டசபைனா அங்கேயும் தேர்ந்தெடுக்கப்பட்ட எலெக்ட் பண்ணப்பட்டவர்கள் வர்றாங்க. சபை, திருச்சபை என்பது, கிறிஸ்தவ திருச்சபை என்பது மீட்கப்பட்டவர்களின் கூட்டம். மீட்கப்பட்டவர்கள்னா இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், மறுபடியும் பிறந்தவர்கள், உள்ளான விதத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை ஆண்டவர் ராஜா என்று அங்கீகரித்து அவருக்காக வாழுகிறவர்கள், அப்படிப்பட்டவர்கள் கூடுகிற இடம். அதைத்தான் கடவுள் சபைன்னு அங்கீகரிக்கிறார் ஒழிய ஒரு போர்டு போட்டவொன்னே கத்தர் இந்த சபைன்னு சொல்கிறது இல்லை. மனுஷர்கள் சொல்கிறாங்க சபைன்னு, இது ஒரு சர்ச்சுன்னு. ஒரு கட்டடம் இருந்துட்டால் கத்தர் சர்ச்சுன்னு சொல்கிறது இல்லை. ஆகவே அது தேவனுடைய ராஜ்யம்னு சொல்ல முடியாது. கட்டடம் பெருசாக இருக்கலாம், ஆனால் அது தேவனுடைய ராஜ்யம்னு சொல்ல முடியாது. நிறைய மக்கள் கூட இருக்கலாங்க, ஆனால் அது தேவனுடைய ராஜ்யம்னு சொல்ல முடியாது. ஒரு கட்டடத்தையோ, பெரிய பிரம்மாண்டமான ஒரு அமைப்பையோ, பிரம்மாண்டமான ஒரு நிறுவனத்தையோ பார்த்து இதை சபைன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறதுனால அது சபையாயிட முடியாது. ஏன்னா அப்படி தான் வராதுன்னு சொல்கிறார் இயேசு, பிரத்யட்சமாய் வராதுன்றார். எப்படி வரும்? உள்ள விஷயம் நடந்திருக்குதா? உள்ள மீட்கப்பட்ட ஜனமா? உள்ள இயேசு அங்கே வாசம் பண்ணுகிறாரா? உள்ள அவர் ரட்சகராக இருக்கிறாரா? அவர் ஆண்டவராக இருக்கிறாரா? உள்ள ஒரு மாற்றம் நேர்ந்திருக்குதா? யார் ஆட்சி நடக்குது வாழ்க்கையில்? உங்கள் ஆட்சியா, அவர் ஆட்சியா? ஹலோ, ஒருத்தர் சொல்கிறார், எங்கள் வீட்டில் எங்கள் ஆட்சி தான், ஏன் ஆட்சி, எல்லார் குடுமையும் என் கையில் தான் இருக்குதாக்கும். அதான் அந்த அழகில் இருக்குது வீடு. நான் சொல்கிறது தான் எங்கள் வீட்டில் சட்டமாக்கும். அடே அப்பா, அதனால தானே எல்லாம் கெட்டு போனதே.
சபைகளும் சில நேரத்தில் அப்படி இருக்குது. நான் வச்சிருந்தா சட்டம், அப்படி இல்லை சபை. அவருடைய சித்தம் இந்த பூமியிலே செய்யப்பட வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கையும் அப்படி தான். ஏன் சித்தம் இல்லை ஆண்டவரே உம்முடைய சித்தம். காலையில் எழுந்திரிச்சோடனே ஆண்டவரே ஏன் சித்தம் இல்லை உம்முடைய சித்தம். பரலோகத்தில் எப்படி உம்முடைய சித்தம் செய்யப்படுதோ அதுபோல் பூலோகத்தில் என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என்னுடைய சபையில், என்னுடைய நிறுவனத்தில், நான் செய்கிற காரியங்களில், தொழிலில், எல்லாத்துலேயும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. நீர் இதுக்கெல்லாம் ஆண்டவராக இருந்து என்னை நடத்தும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அப்படி ஒப்பு கொடுக்க வேண்டியதாக இருக்குது பாருங்கள். நான் நினச்சதை செய்வேன், நான் தான் தனிக்காட்டு ராஜா. காட்டுக்கு தான் அனுப்பணும், காட்டில் வாழ்கிறதுக்கு தான் லாய்க்கு. அவர் தான் ராஜா, அதுதான் எங்கள் அப்ரோச்சு. அவர் தான் ராஜா, அவர் சித்தம்தான், அவர் நோக்கம்தான், அவர் விருப்பம்தான், அவர் நடத்துதல் தான். அப்படி தான் நடக்கணும். அப்படி தான் தனிப்பட்ட வாழ்க்கை நடக்கணும். அப்படி தான் வீடு இருக்கணும். அப்படி தான் சபை இருக்கணும். அப்படி தான் நிறுவனங்கள் இருக்கணும். நீங்கள் செய்கிற தொழில் இருக்கணும். நீங்கள் செய்கிற எல்லாமே அப்படித்தான் இருக்க வேண்டும். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்போ தான் அது கிங்டம் மேனாக இருக்க முடியும், கிங்டம் மேரேஜாக இருக்க முடியும், கிங்டம் ஃபேமிலியாக இருக்க முடியும், கிங்டம் சர்ச்சாக இருக்க முடியும், கிங்டம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக இருக்க முடியும். இல்லைங்களா? இல்லைன்னா கிங்டமுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. போர்டு போட்டோன்னா அது கிங்டம் ஆகிடாது. அது எந்த மனுஷனுடைய கிங்டம்? அது தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய கிங்டம் வந்து வேற. அது உள்ளத்தில் ஏற்படுகிற ஒரு கமிட்மெண்ட், உள்ளத்தில் ஏற்படுகிற ஒரு காரியம், மாற்றம். இது அவுட்வர்ட் ஷோவில் வர்றதில்லைங்கிறார். அதனால் சர்ச்சின்னு சொன்னதுனால சர்ச்சின்னு இருக்கிற அமைப்புகளெல்லாம் தேவனுடைய ராஜ்யம்னு சொல்ல முடியாது. சில அமைப்புகள்லாம் சர்ச்சே கிடையாது. எது தேவனுடைய ராஜ்யம், எது தேவனுடைய ராஜ்யத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது? வெறும் அமைப்பல்ல, மீட்கப்பட்ட ஜனம் ஒன்றாக கூடி வர்றாங்க பாருங்கள். எங்கே தேவனுடைய சித்தம் செய்யப்படுகிறது, பரலோக சித்தம் இங்கே பூமியில் செய்யப்படுதா? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்களா? தேவனுடைய சொல்ல கேட்டு நடக்கிறாங்களா? அங்கே தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் காணலாம். அது ஒருவேளை சபையாக இருந்தால் அங்கே காணலாம் தேவனுடைய ராஜ்யத்தை. அதனால் சபையே தேவனுடைய ராஜ்யம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி சொன்னால் எல்லா சபையும் தேவனுடைய ராஜ்யம்னு சொல்ல வேண்டியதாக இருக்கும். இது பிரத்யேகமாக உள்ளத்தில் நடக்கிற ஒரு கிரியை சொல்லி இருக்கிறது. சரியா? சரி, எத்தனை பேருக்கு வழங்குது நான் சொல்கிறது? மூணாவது, முதல் விதம் எப்படி வருது? ராஜ்யம் எப்படி வருது? இயேசு வந்தபோது அவர் மூலமாக வெளிப்பட்ட பிரசன்னமும் வல்லமையும் தேவனுடைய ராஜ்யத்தை இங்கே கொண்டு வந்தது இல்லையா? பிசாசை விரட்டுறாரு, அவனை விடுதலை ஆக்குறாரு, ராஜ்யத்தின் வல்லமை அங்கே வெளிப்படுது, ராஜ்யத்தை அங்கே நிறுவுறாரு. யார் யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் ராஜாவை அங்கீகரித்து அவர் சொல்கிறத கேட்டு நடக்கிறாங்களோ அங்கெல்லாம் தேவனுடைய ராஜ்யம் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த குடும்பத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது, அந்த சபையில் நடந்துகிட்டு இருக்குது, அந்த வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்குது. மூணாவது, இயேசு திரும்ப வரப்போகிறார். வரும்போது அவர் விசிபிள் கிங்டத்தை, அதாவது பிரத்யட்சமாக வராதுன்னாரு, பிரத்யட்சமாக வருகிற ஒரு ராஜ்யம் வரப்போகிறது, அதை கொண்டு வருவார். அப்படியும் ஒரு ராஜ்யம் வரப்போகுது, அது இன்னும் வரல. இயேசுவின் மூலமாக வந்த ராஜ்யம் வந்துருச்சு, ஏற்கனவே அவருடைய வாழ்நாளில் வந்தது. நம் மூலமாக அவருடைய ராஜ்யம் இப்பொழுது வந்திருக்கிறது, இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த 2000 வருஷமாக நம் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் இயங்கி கொண்டு இருக்கிறது. இன்னொரு காண்கிற விதத்தில் அவர் வரப்போகிறார், வந்து அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறார். பல வசனங்கள் வாசிக்க எல்லாம் நேரம் இல்லை, டக்குன்னு கோட் பண்ணுறேன். மார்க் 14:62 இப்படி சொல்லியிருக்கு, மனுஷகுமாரன் வானத்தில் மேகங்கள் மேல் வருவதை காண்பீர்கள். இயேசுவே சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? மனுஷகுமாரன் வானத்தில் மேகங்கள் மேல். சில சொல்கிறாங்க அப்படி நடக்குமாயா? மேகத்தில் வருவாரா? கண்டிப்பாக வருவார் பாருங்க, கண்டிப்பாக வருவார். மேகங்கள் மேல் வருவதை காண்பீர்கள். ஒரு நாள் வரப்போது சொல்கிறேன், இயேசு வருவார், மேகத்தில் வருவார் என்று அவரே சொல்லியிருக்கிறார். அவர் போய் சொல்லவே மாட்டார். சிலர் சொல்கிறாங்க ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் சொல்லிட்டாரோ, மேகத்தில் வரும். அது எப்படி மேகத்தில் வருவார்? கண்டிப்பாக வருவார், மேகத்தில் வருவார். வெளிப்படுத்தல் 1:7 எப்படி சொல்லியிருக்குது, இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படி சொல்லியிருக்கு பாருங்க. அவர் வருவாராம், எல்லா கண்களும் அவரை காணும், குத்தினவர்களோடு காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தாரெல்லாம் அவரை பார்த்து புலம்புவார்கள். வரும்போது என்ன பண்ணுவார்? தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். சீஷர்களுக்கு சொல்கிறார் பாருங்க,
பேதுரு சொல்கிறான், நாங்கள் எல்லாத்தையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்குறான். மத்தேயு 19:28 சொல்கிறார் இயேசு, அதுக்கு மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது, பாருங்கள், அப்படி ஒரு காலம் வரப்போகுதுன்றார். மனுஷகுமாரன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது, என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயத்தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரப்போகுது. லிட்டரலாக அப்படி ஒரு கிங்டம் வரப்போகுது, அப்படி ஒரு காலம் வரப்போகிறது. அந்த கிங்டம் அது எப்படி இருக்கும், அதனுடைய ஆட்சி எப்படி இருக்கும், அதனுடைய நிலை எப்படி இருக்கும், அதன் மூலமாக எப்படிப்பட்ட ஒரு உலகம் இருக்கும் என்றெல்லாம் வேதம் சொல்லுது. ஏசாயா தீர்க்கதரிசனம் 11:6 எப்படி சொல்லியிருக்குது, அன்றைக்கி நிலை எப்படி இருக்கணும், உலகம் எப்படி இருக்கணும். அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோடு தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடு படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பால சிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். எப்படி இருக்கு பாருங்கள், கண்ணுக்குட்டி, ஓநாய், புலி, சிங்கம், ஆடு மாடு எல்லாம் ஒன்றா இருக்குமா. சின்ன பையன் நடத்திட்டு போவான். அதை ஜூவெல்லாம் மூடிடுவாங்க, வேலையே இருக்காது. இப்போ தான் அதை கூண்டுக்குள்ளே அடைச்சி பார்க்க வேண்டியதாக இருக்குது. சில நேரத்தில் மனுஷனையே கூண்டுக்குள்ளே அடைக்க வேண்டியதாக இருக்குது. இப்படியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் அவர் வரும்போது என்ன பண்ணார், எல்லா பொல்லாப்பையும் ஒழிக்க போகிறாரு, அந்த பொல்லாத பிசாசையும் ஒழிக்க போகிறாரு, எல்லாத்தையும் ஒழித்து அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறாரு. அங்கே சமாதானம், செழிப்பும் நிம்மதியும் உண்டாயிருக்கும், அவர் அரசாளுவார். அப்படி ஒரு நாள் வருகிறது என்று வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. சரி, இப்படி 3 விதத்தில் வருது. ஒன்று, இயேசு மூலமாக அவர் உலக வாழ்க்கையின் மூலமாக வந்தது. 2வது, நம் மூலமாக, அவரை விசுவாசிக்கிற நம் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது, இப்போ நடந்து கொண்டிருக்கிறது, பல்வேறு இடங்களில் அதை காண முடிகிறது. 3வது, அவர் வரும்போது அந்த ராஜ்யம் காண்கிற விதத்திலேயே வரப்போகிறது, பிரத்யட்சமாக வரப்போகிறது. 3வது விதத்தில் இப்படியெல்லாம் வேதவசனம் போதிக்கிறது.